ஹலோ வெல், நம்ம இன்னைக்கு செஷன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன நோட் என்னன்னா, நம்ம இதுக்கு முன்னாடி சில செஷன்ஸ் கண்டக்ட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ யாராச்சும் புதுசாக இருந்தீங்கன்னா நீங்கள் அதை போய் பார்த்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். நம்ம இது வரைக்கும் பார்த்துருக்கோம், எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். நீங்கள் ஜஸ்ட் இதை மட்டும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிளைண்டாக இருக்கும். ஸோ அதனால இதுக்கு முன்னாடி இருக்க செஷன்ஸோட லிங்க்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். அதை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஓரளவுக்கு ஒரு புரிதல் இருக்கும். வாங்க நம்ம செஷனுக்கு டேரெக்டாக போகலாம். யா, தேங்க்ஸ். வெல், வெல்கம்ங்க. ஓகே, ஸோ நம்ம இந்த செஷனில் லிஸ்ட் இன் பைத்தான். ஓகே, ஸோ என்னென்ன லிஸ்ட் எப்படி யூஸ் பண்ணுறோம் பைத்தானில், அதுக்கு கீழே என்னென்ன ப்ரீடிஃபைன் ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணுறோம் அப்படின்றத பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ லிஸ்ட்னா என்னன்னா, ஃபஸ்ட்டு லிஸ்ட் ஆக்சுவலி இட் ஸ்டோர்ஸ் அ பஞ்ச் ஆஃப் வேல்யூஸ் வித் இன் இட். ஓகே, நம்ம இனிஷியலாக வேரியபிள்ஸ் டிக்ளேர் பண்ணுறப்ப பார்த்தோம், வேரியபிளில் ஒரே ஒரு வேல்யூ மட்டும் ஸ்டோர் பண்ணோம். ஓகேங்களா? பட் லிஸ்ட்டில் நீங்கள் செட் ஆஃப் வேல்யூஸ் ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஓகே, ஒரு 4-5 வேல்யூஸ் கொடுத்துக்கலாம். சரிங்களா? அதுதான் லிஸ்ட்டோட மெயின் பர்பஸ் பைத்தானில். ஓகே, ஸோ இப்போ நான் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு லிஸ்ட் கிரியேட் பண்ணுறேங்க. ஓகே, இதுதான் சிம்பிள் சின்டாக்ஸ் தான் நீங்கள் லிஸ்ட் கிரியேட் பண்ணுறதுக்கு. ஜஸ்ட் லிஸ்ட் நேம் ஈக்குவல் டு ஸ்கொயர் ப்ராக்கெட். ஸோ உங்கள் வேல்யூ வந்து ஸ்கொயர் ப்ராக்கெட்குள்ளே நீங்கள் என்டர் பண்ணணும். சரிங்களா? சேம் வே நீங்கள் ஒரு ஸ்ட்ரிங் எப்படி டிக்ளேர் பண்ணீங்க, ஒரு இன்டீஜர் ஒரு நியூமரிக் இது எப்படி டிக்ளேர் பண்ணீங்களோ அந்த மாதிரி தான் பண்ணணும். நீங்கள் அதே சேம் ப்ராசஸ் தான் வேல்யூஸ் டிக்ளேர் பண்ணுறதுக்கு. பட் நீங்கள் கொடுக்குற செட் ஆஃப் வேல்யூஸை கமா வச்சு செப்பரேட் பண்ணிக்கலாம். ஈச் அண்ட் எவ்ரி வேல்யூ ஷுட் பி செப்பரேட்டட் வித் அ கமா. ஓகே, ஸோ எவ்வளோ வேல்யூஸ் வேணாலும் நீங்கள் ஒரு லிஸ்ட்டுக்குள்ளே கொடுத்துக்கலாம். சரிங்களா? ஸோ நான் அந்த ஃப்ரெண்ட்ஸுங்கிற லிஸ்ட்டுக்குள்ளே ரேண்டமாக ஒரு 4-5 நேம்ஸ் கொடுக்குறேன். ஓகே, அருண், ஸ்ரீஹரி, ஓகே, தென் இன்னொரு நேம் கொடுத்துடலாம். ஓகே, ஸ்ரீநாத். யா, ஸோ நம்ம என்னாச்சு? யா, ஸ்ரீநாத். ஓகே, ஸோ நம்ம இப்போ ஒரு லிஸ்ட்டை க்ரியேட் பண்ணிட்டோங்க. சரிங்களா? ஸோ அந்த லிஸ்ட்டில் 5 வேல்யூஸ் இருக்குது. ஓகே, ஸோ இதை நம்ம இப்போ பிரிண்ட் பண்ணலாம். பிரிண்ட் ஒன்றும் இல்லைங்க, ஜஸ்ட் ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட். நீங்கள் எப்பயும் எப்படி பிரிண்ட் பண்ணுவீங்களோ டைப் பண்ணி ஜஸ்ட் லிஸ்ட் நேம் அதுக்குள்ளே கொடுத்துடலாம். ஓகே, ஃப்ரெண்ட்ஸ், FRIENDS, ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இப்போ இதை எக்ஸிக்யூட் பண்ணலாம். Alt Shift F10. யா, பாருங்க, உங்களுக்கு அவுட்புட்டில் லிஸ்ட் பிரிண்ட் ஆகிடுச்சு. நீங்கள் லிஸ்ட்டில் கொடுத்த வேல்யூ கீழே பிரிண்ட் ஆகிடுச்சு. ஓகேங்களா? இதுதான். இப்போ சிம்பிளாக நம்ம ஒரு லிஸ்ட் கிரியேட் பண்ணிவிட்டு அதை பிரிண்ட்டும் பண்ணிட்டோம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் எத்தனை வேல்யூஸ் வேணாலும் கொடுத்துக்கலாம், என்ன ஃபார்மேட்டில் என்ன டேட்டா டைப்பில் வேணாலும் கொடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஸ்ட்ரிங் வேல்யூஸ் வச்சு கிரியேட் பண்ணியிருக்கோம், நீங்கள் இன்டிஜராகவும் பண்ணலாம். இது வந்து லிஸ்ட் இண்டெக்ஸிங். ஓகேங்களா? ஸோ இந்த ஸ்கொயர் ப்ராக்கெட்குள்ளே 0 கொடுத்துருக்கேன் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில், விச் மீன்ஸ் நமக்கு 0ல் இருக்க வேல்யூ டிஸ்பிளே ஆச்சு. அடுத்து 4 கொடுக்குறேன். ஓகேங்களா? எக்ஸிக்யூட். எரர். ஓகே, நம்ம ஸ்கொயர் ப்ராக்கெட் சரியாக போடலை. ஓகேங்களா? ஸ்கொயர் ப்ராக்கெட் போட்டாச்சு. இப்போ எக்ஸிக்யூட் பண்ணால் இண்டெக்ஸ் வேல்யூ 4 ஸ்ரீநாத் அப்படின்ற நேம் டிஸ்பிளே ஆச்சு. ஸோ உங்களுக்கு லிஸ்ட்டோட இண்டெக்ஸிங்கும் 0, 1, 2, 3, 4 0ல் இருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். ஓகேங்களா? இப்போ 5 கொடுத்து எக்ஸிக்யூட் பண்ணுறேன், பண்ணால் எரர் வரும் உங்களுக்கு. பாருங்கள். யா, பிகாஸ் நம்ம இண்டெக்ஸ் வேல்யூ 5க்கு ஒரு வேல்யூ லிஸ்ட்டுக்குள்ளே இல்லை நமக்கு. சரிங்களா? ஸோ இண்டெக்ஸ் வேல்யூ 4 வரைக்கும் தான் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ அதனால் 4 வரைக்கும் நம்ம கொடுத்த கன்கரண்ட் வேல்யூக்கு டிஸ்பிளே ஆச்சு. 5th வேல்யூ இல்லைங்கிறதுனால நமக்கு எரர் த்ரோ பண்ணுச்சு. சரிங்களா? ஓகே, ஸோ இதிலே நாம் இன்னும் சில செட் ஆஃப் ஆப்ரேஷன்ஸ் பார்ப்போம். இப்போ இண்டெக்ஸ் வேல்யூ 1க்கு நான் வந்துட்டு டிஃபால்ட்டாக லிஸ்ட்டில் ஒரு வேல்யூ இருக்குது. அந்த வேல்யூவை நானாக இன்னொரு வேல்யூ கொடுத்து ரீப்ளேஸ் பண்ணுறேன். ஓகே, இப்போ நம்ம இண்டெக்ஸ் வேல்யூ 1க்கு ஆல்ரெடி வந்து லிஸ்ட்டில் ஒரு வேல்யூ டிக்ளேர் பண்ணியிருக்கோம். சரிங்களா? இப்போ நான் கீழே அந்த இண்டெக்ஸ் வேல்யூக்கு மட்டும் வேறு ஒரு வேல்யூ கொடுத்துட்டேன்.
ஓகேங்களா. கொடுத்துட்டு மறுபடியும் அந்த ஸ்டேட்மெண்ட்டை கீழே பிரிண்ட் பண்ணி காட்டுறேன். ஸோ இப்போ இதே லிஸ்ட்டு நமக்கு 2 வாட்டி பிரிண்ட் ஆகும். ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் வாட்டி வந்துட்டு நான் இண்டெக்ஸ் வேல்யூ 3 கொடுத்துருக்கேன், அந்த வேல்யூவோட டேட்டா பிரிண்ட் ஆச்சு. செகண்ட் டைம் வந்துட்டு நான் ரீப்ளேஸ் பண்ண இண்டெக்ஸ் வேல்யூ 1ஓட டேட்டா பிரிண்ட் ஆயிருக்கு பாருங்கள். டிஃபால்ட் லிஸ்ட்டில் பூர்ணான்ற வேல்யூ இருக்குது இண்டெக்ஸ் வேல்யூ 1க்கு, பட் நான் செந்தில்னு டிக்ளேர் பண்ணிக்கிறதுனால பிரிண்ட் பண்ணுறப்ப உங்களுக்கு செந்தில் வந்துட்டு கீழே பிரிண்ட் ஆயிருக்கு. ஓகே, இந்த மாதிரி நீங்கள் ப்ரோக்ராம்குள்ளே ஏதாச்சும் ஒரு செட் ஆஃப் கண்டிஷன்ஸில் நீங்கள் ஒரு பார்ட் ஆஃப் லிஸ்ட்டோட இண்டெக்ஸ் வேல்யூவை ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஃபைனுங்க. இப்போ நாம் இன்னும் ஃபர்தராக பார்ப்போம் என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன்னொரு லிஸ்ட் நான் க்ரியேட் பண்ணுறேன். ஜஸ்ட் ஆல்ஃபபெட்ஸ் வேல்யூஸாக கொடுத்து ஒரு லிஸ்ட் நான் க்ரியேட் பண்ணுறேன். ஓகேங்களா. ஸோ லிஸ்ட் அப்படின்னு கொடுத்துருக்கேன். பட் லிஸ்ட்டுங்கிற நேமை நம்ம யூஸ் பண்ண முடியாது பைத்தானில். ஓகேங்களா. லிஸ்ட்டுன்ற கீவேர்டை நம்ம யூஸ் பண்ண முடியாது ஒரு லிஸ்ட் க்ரியேட் பண்ணுறதுக்கு. ஓகேங்களா. நீங்கள் லிஸ்ட்டுன்ற கீவேர்டு யூஸ் பண்ணி அந்த லிஸ்ட்டுங்கிறத ஒரு நேம் ஆஃப் த லிஸ்ட்டாக யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு எரர் தான் த்ரோ பண்ணோம் அவுட்புட்டில். சரிங்களா. ஸோ நம்ம அதை சேஞ்ச் பண்ணிடலாம். ஸோ இப்போ நம்ம ஜஸ்ட் செட் ஆஃப் ஆல்ஃபபெட்ஸ் கொடுக்குறோம் ஸ்டார்டிங் ஃப்ரம் ABCDF. ஓகே, ஸோ கொடுத்தாச்சு. எல்லாமே ஸ்ட்ரிங்கு கம்மா வச்சு செப்பரேட் பண்ணிட்டோம். ஓகேங்களா. ஸோ அன்வான்ட் ஸ்பேஸஸை ரிமூவ் பண்ணுறோம். இப்போ இந்த லிஸ்ட்டுன்ற நேமையும் நம்ம மாற்றிடலாம். ஸோ இதை நம்ம கொடுக்க முடியாது. ஓகே, அந்த சைடில் உங்களுக்கு அந்த பல்பு மாதிரி ஒன்று வருது பார்த்தீங்களா, அதுக்குள்ளே உங்களுக்கு அதுக்கான ரீசன் இருக்கும் ஏன் இந்த கீவேர்டு யூஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ நம்ம லிஸ்ட் 1 மாற்றியாச்சு. சரிங்களா. ஓகே, இப்போ நம்ம அடுத்து இதை அப்படியே காப்பி பண்ணிவிட்டு கீழே பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே, enter paste. so இது செகண்ட் லிஸ்ட் 2. ஓகே, ஸோ இதில் சில வேல்யூஸ் சேஞ்ச் பண்ணுறேன் உள்ள. ஓகே, சில ஆல்ஃபபெட்ஸ் சேஞ்ச் பண்ணிடலாம். ஓகேங்களா. ஜஸ்ட் ஒரு ரேண்டமாக சேஞ்ச் பண்ணுறேன். ஓகே ஓகே. ஸோ இப்போ அடுத்து இதை வச்சு நம்ம ஃபங்க்ஷன்ஸ் என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் ப்ரீடிஃபைன் ஃபங்க்ஷன்ஸ் நம்ம லிஸ்ட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றத பார்ப்போம். ஓகே, பிரிண்ட் ஃபர்ஸ்ட் என்ன ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணலான்னா எக்ஸ்டெண்ட் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, பிரிண்ட் எக்ஸ்டெண்ட் நேம் ஆஃப் த செகண்ட் லிஸ்ட் 2. எக்ஸிக்யூட். எரர் வந்துருக்கு. ஃபைன், நம்ம ஓகே இனிஷியலாக ஃபங்க்ஷன் எக்ஸ்டெண்ட் வெளியிலே யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ் பண்ணிட்டு லிஸ்ட் 1 கால் பண்ணி பிரிண்ட் பண்ணிக்கலாம். ஸோ நான் அதை காப்பி பண்ணிட்டேன் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்குள்ளே இருந்தது, அதை வெளியில் பேஸ்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் இப்போ லிஸ்ட் 1க்கு இந்த எக்ஸ்டெண்ட் ஃபங்க்ஷன் அப்ளை ஆகிடும். ஓகேங்களா. எக்ஸ்டெண்ட் ஃபங்க்ஷன்னா ஒன்றும் இல்லை, லிஸ்ட் 1 லிஸ்ட் 2 லிஸ்ட் 1 எக்ஸ்டெண்ட் பண்ணி காட்டுது லிஸ்ட் 2 வேல்யூஸோட. இப்போ பிரிண்ட் லிஸ்ட் 1 கொடுக்குறேன். ஓகேங்களா. எக்ஸிக்யூட். Alt Shift F10. மறுபடியும் எரர் வருது. சாரி, லிஸ்ட்னு கொடுத்துருக்கேன், லிஸ்ட் 1 கொடுக்கணும் இங்கே. ஓகே, இப்போ எக்ஸிக்யூட் பண்ணுவோம். ஓகேங்களா. Alt Shift F10. பார்த்தீங்களா, உங்களுக்கு லிஸ்ட் 2ஓட வேல்யூஸ் எக்ஸ்டெண்ட் ஆகி லிஸ்ட் 1ல டிஸ்பிளே ஆகுது. லிஸ்ட் 1 வேல்யூஸோட எக்ஸ்டெண்ட் ஆகி லிஸ்ட் 2ஓட வேல்யூஸும் டிஸ்பிளே ஆகுது. ஓகே, இதுதான் எக்ஸ்டெண்ட் ஃபங்க்ஷனோட ஆப்பரேஷன், which extends the values of the given list to the declared list. ஓகே, இப்போ நம்ம அதை அந்த ஃபங்க்ஷனை கமெண்ட் பண்ணிக்கலாம். கமெண்ட் பண்ணிட்டு நான் லிஸ்ட் 2 லிஸ்ட் 3 மாற்றிட்டேன். பிரிண்ட் பண்ணுறேன். பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்டெண்ட் அப்ளை ஆகலை. நம்ம அதை கமெண்ட் பண்ணிட்டோம், லிஸ்ட் 1 மட்டும் பிரிண்ட் ஆகுது. ஓகேங்களா. நம்ம இப்போ லிஸ்ட் 2 நேமையும் சேஞ்ச் பண்ணியாச்சு, லிஸ்ட் 3 அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா. இப்போ நெக்ஸ்ட் ஃபங்க்ஷன் என்னன்னு சொல்லி பார்ப்போம் நம்ம. சரிங்களா. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஃபங்க்ஷன் என்னன்னா என்ன யூஸ் பண்ணலாம், append. ஓகே, append list, append value. append என்னன்னா உங்களுக்கு நீங்கள் கொடுக்குற வேல்யூ வந்துட்டு உங்கள் லிஸ்ட்டில் append ஆகும். எந்த லிஸ்ட்டுக்குள்ளே அந்த ஃபங்க்ஷன் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறீங்களோ அந்த லிஸ்ட்டுக்கு கடைசியில் நீங்கள் கொடுக்குற வேல்யூ வந்து append ஆகும்.
ஓகேவா? ஸோ இப்போ யூ அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஸோ லிஸ்ட் ஒன் எக்ஸிக்யூட் பண்ணுறோம். பாருங்கள், கீழே யூ வந்து கடைசியாக ஆட் ஆகிருக்கு லிஸ்ட் ஒன்னில். ஓகேவா? ஸோ உங்கள் லிஸ்ட் ஒன்க்கு நம்ம டிக்ளேர் பண்ண வேல்யூஸ் வேறு, பட் அப்பெண்ட் ஃபங்க்ஷனுக்குள்ளே நீங்கள் கொடுக்குற வேல்யூ வந்துட்டு எக்ஸ்ட்ராவாக அந்த லிஸ்ட்டில் ஆட் ஆகிருக்கு. ஓகேங்களா? இதுதான் அப்பெண்ட் ஃபங்க்ஷன். தென் இன்சர்ட். ஓகே, ஸோ இன்சர்ட்டும் சிமிலர் டு அப்பெண்ட். இன்சர்ட் வந்துட்டு நீங்கள் ஜஸ்ட் ஒரு வேல்யூவை உள்ள இன்சர்ட் பண்ணுறீங்க, பட் அப்பெண்ட்னா நீங்கள் கடைசியில் மட்டும்தான் இன்சர்ட் பண்ண முடியும் லிஸ்ட்டில். பட் இன்சர்ட்னா நீங்கள் எந்த இண்டெக்ஸ் வேல்யூ கொடுக்குறீங்களோ அந்த இண்டெக்ஸ் வேல்யூக்கு நீங்கள் கொடுக்குற கரஸ்பாண்டிங் வேல்யூ இன்சர்ட் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ இப்போ இண்டெக்ஸ் வேல்யூ 2, R கொடுத்துருக்கேன். ஸோ இண்டெக்ஸ் வேல்யூ 2 வந்து நம்ம டிக்ளேர்ட் லிஸ்ட்டில் C. இப்போ அந்த இடத்துல C-யை ரீப்ளேஸ் பண்ணி R இருக்கும், R பிரிண்ட் ஆகும். பாருங்க, அண்ட் C வந்துட்டு அடுத்த இண்டெக்ஸ் வேல்யூக்கு மூவ் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ இப்போ இண்டெக்ஸ் வேல்யூ 2ல நமக்கு R கீழே வந்துருச்சு. ஓகே, இப்போ remove is nothing but removing a particular value from the list. ஓகே, ஸோ இப்போ remove R கொடுத்துருக்கேன். ஓகே, ரிமூவ் பண்ணுவோம், ஏன்னா நமக்கு அந்த அப்பன் இன்சர்ட் ஃபங்க்ஷன் எடுத்துட்டதுனால R இருக்காது லிஸ்ட்டில். இப்போ ரிமூவ் இண்டெக்ஸ் வேல்யூ 3 கொடுக்குறேன். ஓகே, இப்போ இதை எக்ஸிக்யூட் பண்ணுவோம். ஆல் ஷிஃப்ட் F10 மோஸ்ட்லி எரர் தான் வரும். ஓகே, யா, இண்டெக்ஸ் வேல்யூ வச்சு ரிமூவ் பண்ண முடியாது, நம்ம கரஸ்பாண்டிங் லிஸ்ட் வேல்யூ கொடுத்தா தான் ரிமூவ் ஆகும். யா, ஸோ லிஸ்ட் ரிமூவ் ஏதோ ஒரு வேல்யூ C. ஓகே, இப்போ எக்ஸிக்யூட் பண்ணுவோம். சாரி, D எக்ஸிக்யூட் பண்ணிங்கன்னா ரிமூவ் ஆகிருக்கும். யா, ஆயிடுச்சு. ஓகே, ஸோ இதுதாங்க ரிமூவ் ஃபங்க்ஷன். ஓகே, ரிமூவ் ஃபங்க்ஷன் எப்படி லிஸ்ட்டில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். அடுத்து என்ன ஃபங்க்ஷன்? பாப். ஓகே, ஸோ பாப் ஃபங்க்ஷன் வந்துட்டு ஒன் ஆஃப் த காமன்லி யூஸ்டு ஃபங்க்ஷன் இன் த லிஸ்ட். ஓகே, ஸோ விச் வில் ஆட்டோமேட்டிக்கலி ரிமூவ் தி லாஸ்ட் வேல்யூ ஆஃப் த லிஸ்ட். ஓகே, எக்ஸிக்யூட் பண்ணுறப்ப பாருங்கள், உங்களுக்கு Fன்ற வேல்யூ கீழே அவுட்புட்டில் வரல, which means pop removes the last value of the list. Okay, so இது வந்து pop, இது clear function which clears the entire list. Okay, the complete list clear பண்ணிடும். பாருங்க, கீழே empty list print ஆயிருக்கு. So clear is also one of the important function listல. ஓகேங்களா? இந்த மாதிரி நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது, நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம். ஜஸ்ட் கூகுளில் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு எக்கச்சக்கமாக இருக்கும். இது நெகட்டிவ் இண்டெக்ஸிங். ஸோ நெகட்டிவ் இண்டெக்ஸ் வேல்யூ கொடுக்குறோம், விச் மீன்ஸ் ரிவர்ஸ்லேருந்து உங்களுக்கு பிரிண்ட் ஆகும். ஓகேங்களா? -1 கொடுத்தா லாஸ்ட் வேல்யூ பாருங்கள் F வந்திருக்கு. ஸோ நீங்கள் 0லேருந்து போனீங்கன்னா பாசிட்டிவாக கரெக்டான ஆர்டரில் போகும். இதுவே வந்துட்டு நீங்கள் நெகட்டிவ் இண்டெக்ஸிங் கொடுத்தீங்கன்னா ரிவர்ஸ் ஆர்டரில் வரும். பட் அது -1லேருந்து ஸ்டார்ட் ஆகும், 0லேருந்து ஸ்டார்ட் ஆகாது. ஓகேங்களா? ஸோ நெகட்டிவ் இண்டெக்ஸிங் எப்படி பிரிண்ட் பண்ணுறதுன்னு பார்த்துட்டோம் நம்ம. தென் வேறு என்ன ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணலாம்? இந்த மாதிரி நிறையா இருக்குங்க, நீங்கள் ஒன்றா எடுத்து பார்க்கலாம். ஓகே, கவுண்ட் அடுத்து. ஓகே, ஸோ இப்போ நான் மேலே சில செட் ஆஃப் வேல்யூஸ் லிஸ்ட் 1ல் கொடுத்துருக்கேன். இப்போ கவுண்ட்டுன்னு சொல்லி A கொடுத்துருக்கேன் நான். ஸோ அந்த ஏவோட அக்கரன்ஸ் அந்த லிஸ்ட்டுக்குள்ளே எத்தனை வாட்டி இருக்கோ அந்த நம்பர் கீழே பிரிண்ட் ஆகும். இப்போ நம்ம மேலே லிஸ்ட்டில் A 2 வாட்டி இருக்குது, ஸோ 2 பிரிண்ட் ஆகிருக்கு. இப்போ E கொடுக்குறேன், கொடுத்து எக்ஸிக்யூட் பண்ணுவோம். E 3 டைம்ஸ் டிக்ளேர் ஆகிருக்கு அந்த லிஸ்ட்டுக்குள்ளே. ஓகேங்களா? ஸோ அதனால் 3 பிரிண்ட் ஆகிருக்கு. ஓகேங்க, இதுதான் கவுண்ட் ஃபங்க்ஷனோட ஆப்ரேஷன் லிஸ்ட் யூஸ் பண்ணுறேன். இந்த மாதிரி நீங்கள் டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணி உங்களுக்கு வர இன்ட்ரெஸ்டிங் அவுட்புட்டை கீழே கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். ஸோ தட் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பார்க்குறவங்களுக்கு. ஏதாச்சும் வீடியோஸில் ஆட் பண்ணணுமா, எக்ஸ்ட்ரா இந்த ஃபங்க்ஷன் பற்றி ஏதாச்சும் எக்ஸ்பிளைன் பண்ணுமான்னு சொன்னீங்கன்னா அதையும் பண்ணலாம். இப்போ சார்ட் ஃபங்க்ஷனுங்க. ஓகே, ஸோ லிஸ்ட் 1.sort இது வந்து அசெண்டிங் ஆர்டர், உங்களுக்கு அசெண்டிங் ஆர்டரில் லிஸ்ட்டை டிஸ்பிளே பண்ணும், ஸ்டார்டிங் ஃப்ரம் A to Z. ஓகே, இதுதான் சார்ட் ஃபங்க்ஷனோட ஆப்ரேஷன். ஓகே, இதுவே ரிவர்ஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு டிசெண்டிங் ஆர்டர் Z to A ரிவர்ஸ் ஆர்டரில் பிரிண்ட் ஆகும் லிஸ்ட். எக்ஸிக்யூட் பண்ணுறோம், பாருங்கள், ரிவர்ஸ் ஆர்டரில் பிரிண்ட் ஆயிருக்கு. ஓகேவா?
சாரி, ரிவர்ஸ் ஆர்டர் இந்த சென்ஸ் கம்ப்ளீட் லிஸ்ட்டும் ரிவர்ஸில் பிரிண்ட் ஆகும். அதுதான் ரிவர்ஸ் ஃபங்க்ஷன். கம்ப்ளீட் லிஸ்ட்டும் ரிவர்ஸில் பிரிண்ட் பண்ணுவீங்க. ஓகே, ஸோ இப்போ அடுத்து என்ன பண்ணுவோம், லிஸ்ட்டை அப்பெண்ட் பண்ணி 2 லிஸ்ட்டை ஜாயின் பண்ணி நம்ம ரிவர்ஸ் ஃபங்க்ஷன் சார்ட் ஃபங்க்ஷன் பார்ப்போம். ஓகே, எக்ஸிக்யூட் பண்ணுவோம். யா, இப்போ லிஸ்ட் 1க்கு வந்துட்டு நம்ம லிஸ்ட் 3 அப்பெண்ட் பண்ணிட்டோம். அப்பெண்ட் பண்ணதுக்கப்புறம் அப்பெண்ட் பண்ண வேல்யூவை ரிவர்ஸில் எக்ஸிக்யூட் பண்ணுறோம். ஸோ உங்களுக்கு அப்படியே லிஸ்ட் உல்ட்டாவாக எக்ஸிக்யூட் ஆகுது. இப்போ சார்ட் ஃபங்க்ஷன் எக்ஸிக்யூட், எரர். ஓகே, ஸோ ரிவர்ஸ் எக்ஸிக்யூட் ஆச்சு. வாட்ஸ் த எரர்? I'll think. ஓகே, எக்ஸிக்யூட் ஆகணும். ரைட், ஓகே ஃபைன். ஐ கெஸ் நம்ம அப்பண்டுக்கு பதில் எக்ஸ்டெண்ட் யூஸ் பண்ணி பார்க்கலாம். எக்ஸ்டெண்ட் யூஸ் பண்ணோம்னா எக்ஸிக்யூட் ஆகணும். ஓகே, அப்பண்டுங்கிறது ஜஸ்ட் அது எக்ஸ்டெண்ட்னா லிஸ்ட் எக்ஸ்டெண்ட் ஆகுது. அதுக்கப்புறம் சார்ட் பண்ணோம்னா அசெண்டிங் ஆர்டரில் வரணும். வி வில் ட்ரை எக்ஸ்டெண்ட், ஆல்ட் ஷிஃப்ட் F10. பாருங்க, உங்களுக்கு ப்ராப்பர் அசெண்டிங் ஆர்டரில் வந்துருச்சியா. அப்பெண்ட் ஃபங்க்ஷன் வந்து நீங்கள் அப்பெண்ட் பண்ணி சார்ட் பண்ண முடியாது. ஓகேங்களா, சார்ட்டிங் ஆக்சுவலாக ப்ராப்பர் அசெண்டிங் ஆர்டரில் வருது. ஓகே, அதுக்காக தான். பட் ரிவர்ஸ்க்கு நீங்கள் அப்பெண்ட் ஃபங்க்ஷனும் யூஸ் பண்ணலாம், எக்ஸ்டெண்ட் ஃபங்க்ஷனும் யூஸ் பண்ணலாம். பிகாஸ் ரிவர்ஸுங்கிறது ஜஸ்ட் உங்களுக்கு லிஸ்ட்டை உல்ட்டாவாக காட்டுது. உங்களுக்கு லாஸ்ட்டில் என்ன வேல்யூ இருக்கோ அந்த வேல்யூலேருந்து ஜஸ்ட் ஒரு உல்ட்டாவாக காட்டுறதுனால நீங்கள் ரிவர்ஸ் வந்து 2 ஃபங்க்ஷனுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் இதுக்கு பின்னாடி இருக்க லாஜிக் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஓகேங்களா, ஸோ அவ்வளோதாங்க. இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன்ஸ் நாம் என்னென்ன லிஸ்ட்டில் பார்த்தது. சரிங்களா, ஸோ அடுத்து காப்பி ஃபங்க்ஷன் பார்ப்போம். ஓகே, ஸோ இப்போ லிஸ்ட் 3ல் இருக்க வேல்யூஸ் ரிமூவ் பண்ணிட்டோம். list1.copy அப்படின்னு சொல்லி அடிக்கிறோம். இப்போ லிஸ்ட் 3க்கு வந்து லிஸ்ட் 1ல் இருக்க எல்லா வேல்யூஸும் கம்ப்ளீட்டாக காப்பி ஆகிடும். ஓகேங்களா, அந்த ஃபங்க்ஷன் கொடுத்தோம்னா இப்போ லிஸ்ட் 3யை பிரிண்ட் பண்ணுவோம் நம்ம. ஓகே, பிரிண்ட் லிஸ்ட் 3, சாரி லிஸ்ட் 1 இல்லை, லிஸ்ட் 3, சரி பிரிண்ட் லிஸ்ட் 1. யா, லிஸ்ட் 1 பிரிண்ட் ஆகிடுச்சு. இப்போ லிஸ்ட் 3யும் பிரிண்ட் பண்ணிடுவோம். ஓகே, பிரிண்ட் லிஸ்ட் 3. ஓகே ஃபைன், உங்களுக்கு லிஸ்ட் 1ஓட வேல்யூ காப்பி ஆகி லிஸ்ட் 3ல் பிரிண்ட் ஆகிடுச்சு. ஓகே, இது வந்து நீங்கள் ஏதாச்சும் ஒரு லிஸ்ட்டு இன்னொரு லிஸ்ட்டுக்குள்ளே காப்பி பண்ணும். சிலது பெரிய லிஸ்ட்டாக இருக்கும், நீங்கள் உட்காந்து டைப் பண்ணிட்டு இருக்க முடியாது. அப்போ காப்பி ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிங்கன்னா பிரிண்ட் பண்ணிடலாம், பிரிண்ட் பண்ணி காட்டிடலாம் சிம்பிளாக. ஓகேங்களா, அவ்வளோதாங்க. இந்த செஷனில் நிறைய ஃபங்க்ஷன்ஸ் பார்த்துட்டோம். ஓகேங்களா, கீப் ஸ்மைலிங். தேங்க்யூ. ஃபைனுங்க, ரொம்ப தேங்க்ஸ்ங்க இந்த செஷன் அட்டென்ட் பண்ணதுக்கு. ஓகே, ஸோ ஷேர் பண்ணுங்க உங்கள் ஐடியாஸை கமெண்ட்ஸில். நம்ம ஃபர்தர் டிஸ்கஸ் பண்ணுவோம். இன்னும் நிறைய இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் இருக்குது பைத்தானில், எல்லாமே பார்ப்போம் வரிசையாக. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஒன்ஸ் அகேன். ஓகே.